இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டில் கழிவுநீர் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி வாகனத்தை சிறைபிடித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் தரும் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். சரவணன், அங்கிருக்கும் சூழல் எவ்வாறாக இருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை கட்டுப்படுத்துவதற்காக நெல்லை மாநகராட்சி சார்பில் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட 55 வார்டுகளிலும் கழிவுநீர் தொட்டி அமைக்கும் பணியானது தற்போது துறையை 2ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் 2ஆம் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் சரண்யா நகர் மற்றும் நெல்லை தாளையத்து, அது மட்டும் இல்லாமல் நெல்லை படப்புக்குறிச்சி ஆகிய பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் குடியிருப்புகள் மற்றும் சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய பூங்காவில் இந்த பம்பிங் ஸ்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கழிவுநீர் உந்து நிலையம் அமைப்பதற்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை படப்பக்குறிச்சி மக்கள் தற்போது இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சி நாம் நேரடியாகவே காணலாம். குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஒரு தெருவை தேர்ந்தெடுத்து அந்த தெருவில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைப்பதற்கான பணியை தற்போது நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்டம் படப்பக்குறிச்சியை சார்ந்த ஊர் பொதுமக்கள் 80 மேற்பட்டோர் அங்கு பணிக்கு வந்த ஜேசிபி வாகனத்தை வழிமறித்து தற்போது மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய பூங்காக்கள் மற்றும் குடியிருப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய தெருக்களில் இந்த கழிவுநீர் உந்து நிலையம் அமைத்தால் எங்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடிய சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கக்கூடிய இடத்தில் பக்கத்திலேயே கோவிலும் உள்ளதாக கூறி தற்போது இந்த இடத்தில் கழிவுநீர் உந்து நிலையம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 150 பேர் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. தற்போது பாளையங்கோட்டை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் பேச்சுவார்த்தையை தோல்வியில் முடிந்த காரணமாக தற்போது 150 பேரும் வலுக்கட்டாயமாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் நேரடியாக காணலாம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படப்பக்குறிச்சி பகுதியில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மக்கள் போராடி வரக்கூடிய சூழல்ல குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கழிவுநீர் தொட்டி எங்களுக்கு வேண்டாம் என்றும் இந்த திட்டத்தை ஊரின் வெளிப்புறத்தில் வைத்துக் கொள்ளுமாறும் தற்போது கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற திங்கட்கிழமை இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் இந்த ஊர் பகுதி பொதுமக்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts.